லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். திமுக எடுத்த நடவடிக்கைக்கு இன்னைக்கு இரையா இருக்கிறது தான் அதிமுக. அப்ப அவங்க இன்னைக்கு தூங்குற புள்ளைய கிள்ளி விட்டுட்டு அவங்க இன்னைக்கு அமைதியா உட்காந்துட்டாங்க. கட்சியிலிருந்து அவர் எடுத்திருந்தாருன்னா இன்னும் ஆட்டோமேட்டிக்கா இந்த 25 பேருமே இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவா வந்திருப்பாங்க. தாவேகா கூட போய் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம அவங்க சேர்ந்திருப்பாங்க. அது தெரிஞ்சனாலதான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்ன வரைக்கும் இன்றைக்கு காலையில கூட வேலுமணி அவர்கள் ஒரு பதிவை போறாரு. எடப்பாடி அழைத்தால் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், கட்சியை உடைக்க இது வரைக்கும் அவங்க அந்த வார்த்தை பயன்படுத்த டைம் வந்த போதே எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பொதுச் செயலாளர், ஆனா எங்களுடைய வேண்டுகோள் பொதுக்குழுவை கூட்டணும். அதிமுக திமுக கூட கை சேர்ந்துச்சுன்னா அதிமுக அரசியலும் சூன்யம் ஆயிடும். அப்ப அந்த மையப்புள்ளியில தான் பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் நிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அதிமுகவினுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபிளே திமுகவை எதிர்த்தது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போய் அவங்க கூட ஏன் சேரணும்? அதுக்கு தாவேகாக்கே சப்போர்ட் கொடுத்துடலாம். பெரிய தலைக்கட்டுகள் இல்லாம எடப்பாடினால சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வேலுமணி இல்ல, சண்முகம் இல்ல, இது கட்சிக்கு பலகீனம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் என்ன சார் நடக்குது? அதிமுகல பயங்கர கலவரமா போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியுடைய இன்னைக்கு மாவட்ட செயலாளருடைய கூட்டம் எப்படி அவருக்கு சாதகமா இருக்கா, எப்படி இருக்கு நிலவரம்? அவரு இன்னைக்கு சூழ்நிலையில் கட்சி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது அவர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளர்களை பூரா தூக்கிட்டாங்க. ஆனால் எம்எல்ஏலேருந்து எடுக்கல, அதாவது கட்சியிலிருந்து எடுக்கல. கட்சியிலிருந்து அவர் எடுத்திருந்தாருன்னா இன்னும் ஆட்டோமேட்டிக்காக இந்த 25 பேருமே இண்டிபெண்ட் எம்எல்ஏவா வந்திருப்பாங்க. தாவேகா கூட போய் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம அவங்க சேர்ந்திருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சனால தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து இந்த 25 பேர், அதுக்கு மேலே இப்போ தங்கமணி மாதிரி நபர்கள் எல்லாம் ஜெயிக்காமல் இருந்தாலும் அவங்க இந்த ஃபேக்ஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறனால அவர் மாதிரி சில பேர்த்தையும் தூக்கி உடனடியாக சுட அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து இப்போ தற்சமயம் அதிமுக ஆஃபீஸில் மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது கட்சியினுடைய பொசிஷனல் அட்வான்டேஜ். அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவியில் இருக்கும்போது இது ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு பலமிக்க இதாக தான் இருக்கு. இந்த ஃபேக்ஷன் சார் இப்போ அவரு பலமிக்க இதாக இருந்தாலுமே அதாவது அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல, அதை மீறி தானே அவர் செயல்பட்டாரு. அது ஒரு பெரிய துரோகமா எடுத்துக்க முடியாது அது. ஆமாம், இப்போ நமக்கே ரொம்ப நெருடலான விஷயமா தெரியுது. அதாவது மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். மக்கள் இன்னைக்கு 108 சீட்டு தாவேகாக்கு கொடுத்துருக்கும் போது நீங்கள் இதை முன்னெடுத்தது யாருன்னா திமுக தான். திமுக எடுத்த நடவடிக்கைக்கு இன்னைக்கு இரையா இருக்கிறது தான் அதிமுக. அப்ப அவங்க இன்னைக்கு தூங்குற புள்ளைய கிள்ளி விட்டுட்டு அவங்க இன்னைக்கு அமைதியா உட்காந்துட்டாங்க. இல்ல சார், எப்படி மனசு வருது எனக்கே புரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துல இவர் காலில் உழுவுற மாதிரி போட்டோ காமிச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணாரு. அதே உதயநிதி கூட எடப்பாடி உட்காந்து பேசுறாரு, ஆலோசனை பண்றாருங்கிறப்ப ஒரு பெரிய அதாங்க இவங்க அதிமுகவுக்கு இவங்க விளக்க உரை எழுதுனதே என்ன, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் இல்லையா? இப்ப இன்னைக்கு திமுக அதெல்லாம் ஏற்புடையதாயிடுச்சா? அடுத்தது அது அடிமைகளின் கூடாரம் அப்படின்னீங்க. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்கிறதாயிடுச்சா? இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களே இதை சரியா உள்வாங்கிக்கல. என்னன்னா இந்த தேர்தலில் யாருக்கு பெருத்த அடி சார்? இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு பெருத்த அடி? பெருத்த அடினா அதிமுகவுக்கு தான். திமுகவுக்கு பெருத்தடி. ஆனா 130 சீட்டு வச்சிருந்தவங்க இன்னைக்கு 59 எம்எல்ஏ தான். 74 எம்எல்ஏவை காணும். அதாவது 56% அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் காணா போயிட்டாங்க. தலைவர் தோத்து போயிட்டார். முன்னாள் முதல்வரை இந்நாள் எம்எல்ஏன்னு கூட சொல்ல முடியல. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்கள் தோத்து போயிருக்காரு. மந்திரிமார்கள் 15 பேர் தோத்து போயிருக்காங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சற்று ஏறக்கூடிய அவங்களுக்கு 66 எம்எல்ஏ இருந்தது, இன்னைக்கு 47 எம்எல்ஏக்கள். வெறும் 19 எம்எல்ஏக்களை காணும். சதவீதத்துல பாத்தீங்கன்னா 29%. அப்ப இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ காணா போனதை விட திமுக எம்எல்ஏக்கள் 2 மடங்கு காணா போயிட்டாங்க. அதிகமா. அப்ப இந்த அளவுக்கு பெருத்த சேதாரத்தை திமுக அடைஞ்சனாலதான் விஜய் அவர்களை எப்படியா இருந்தாலும் ஆட்சி அமைக்க விட்டுறக்கூடாது, அதுக்கு ஏதையாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அதிமுகவை கூப்பிட்டு இவங்க பேசி இன்னைக்கு அதிமுகக்குள்ளார ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க.
அப்ப இன்னைக்கு பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இல்ல தாவேகா வந்து அதிமுக உடைக்கதா. என்னுடைய பார்வையில் அப்படி இல்லை. திமுக செய்த நடவடிக்கையினால இன்னைக்கு அதிமுக உடைஞ்சிருக்கு. தாவேகானால அல்ல, திமுகனால உடைஞ்சிருக்குங்கிறத நான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு இப்ப இன்னைக்கு திமுகவினுடைய அரசியலே என்ன யாசர், கடந்த 3 தேர்தலும் நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் சண்டை நீங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்டிஏக்கு தலைமை தாங்கினது யாரு? பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுல தலைமை தாங்கின கட்சி அதிமுக. அப்ப நீங்க இன்னைக்கு இந்த திமுக நீங்க அதிமுகவை ஆதரிச்சு ஆட்சி கட்டல் கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதாவினுடைய ஒத்துழைப்பு இல்லாம, ஒத்திசைவு இல்லாம நடந்துருமா இது? அப்ப இத்தனை நாளா திமுக வந்து பாரதிய ஜனதா அப்ப நாங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு 19 சொன்னது, 2021 2024 நீங்க சொன்னது பூரா எவ்வளவு பெரிய பொய்யான அரசியல் நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்குல்ல. அப்ப எங்க இருக்கு உங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைப்பாடு? அதனாலதான் சி.வி. சண்முகம் அவர்களோட ஃபேக்ஷன் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சதோட எங்களுக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, நாங்க என்டிஏ கூட எங்களுடைய டைஸ் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம். அவங்க என்டிஏவோட பெரிய பாதிப்புங்கிறத உணர்ந்துட்டாங்க இப்ப இந்த தேர்தலில். நான் அப்படி தான் பார்க்குறேன் சார். சி.வி. சண்முகம் அணி அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் மிக அருமையாக இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க இன்ன வரைக்கும் இன்றைக்கு காலையில் கூட வேலுமணி அவர்கள் ஒரு பதிவை போகிறாரு, எடப்பாடி அழைத்தால் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், கட்சியை உடைக்க இது வரைக்கும் அவங்க அந்த வார்த்தை பயன்படுத்தலை. இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த போதே எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான். ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டணும், நம்ம தோத்துக்கிட்டு வரோம். அப்பயும் சொல்றாங்க, தோற்கிறது வந்து சி.வி. சண்முகமே சொல்றாரு, எல்லா பழியும் நாங்க அவர் மேல போடுறதுக்கு தயாரா இல்லை, இது நாங்க வந்து ஒரு கூட்டு பொறுப்பா தான் எடுக்கிறோம். ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்தும் இருக்காங்க. அதையெல்லாம் சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு நியாயமா சொல்றாங்க, இல்ல ஒருத்தர் மேல மட்டும் நாங்க பழி போட விரும்பல, இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டு இருக்கிறனால ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதோட வந்து இன்னைக்கு திமுக கூட கை கொடுக்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம். அப்ப இது எல்லாம் நம்ம வந்து உண்மையான அதிமுக விசுவாசி தொண்டர்கள் வந்து இது துரோகமா தான் பாக்குறாங்க. ஆமாங்க, நீங்க நம்ம கட்சி சைட்ல 2 பக்கமும் பேசும்போது தலைவர்கள் வந்து ஒன்னா கை கோத்தி ஓகேன்னு சொல்லிக்கலாம். இந்த கட்சிக்காக, இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதிமுக ஆரம்பிட்டு 53 வருடங்கள், இத்தனை வருஷமா வந்து அந்த கரவேட்டி கட்டினவங்க வந்து திமுகவுக்கு எதிர்த்து அதிமுக கரவேட்டி, அதிமுக எதிர்த்து திமுக கரவேட்டி. அப்ப தலைவர்கள் இன்னைக்கு தோல் மேல தோல் நீங்க கை போட்டுட்டு போனீங்கனாலும் அவங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவனுடைய உறவை பகைச்சுக்கிட்டு, ஏன்னா சொந்த பந்த அங்காளி பங்காளி எல்லாம் திமுக இருந்தா கூட அவன் எந்த சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியா நினைச்சிருக்கான். அப்போ உறவு போச்சு. அடுத்தது நட்பு. பல பேர் நட்பு வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பால்யகால சிநேகிதராக இருந்தாங்களா கூட நட்பு பாராட்டாத அளவுக்கு நட்பையும் முறிச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய நபர்களை வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்க 2 பேரும் கை கோத்துக்கிறீங்கிறனால அந்த இன்னைக்கு திமுகவுல இருக்கக்கூடிய தொண்டர்களும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவுல இன்னைக்கு ஒரு ஃபேக்ஷன் வந்துட்டு அது தைரியமா கேள்வி கேட்குது, திமுகவுல கேள்வி கேட்கல. அதனாலதான் சொல்ல வந்தேன், முதல்ல வந்து அதிமுகவை பார்த்து இவங்க அடிமை திராவிட முன்னேற்ற கழகம்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப யாசர் இன்னைக்கு அடிமை யாரு, எந்த கூட்டத்துல யாசர் அதிகமா இருக்காங்க? இங்க வந்து உரிமை முழக்கம் எழுப்புறவங்க அடிமைகளா, இல்ல வந்து அங்க இருக்கிறவங்க வந்து எதுவுமே இதை பத்தி கேள்வி கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, எங்க அடிமைகள் அதிகமா இருக்காங்கன்னு நம்ம இப்ப எடுத்துக்கிறது? அப்ப இதெல்லாம் தானே நம்ம பார்க்கணும். அப்ப இத்தனை நாளா திமுக அதிமுக மேல வச்ச விமர்சனங்கள், பாரதிய ஜனதா அதுதான் எனக்கு இன்னொரு அத்தனையும் பொய்யன்னு ஆயிடுச்சுல்ல. இப்ப அதான் எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ சமீப காலமா அந்த சி.வி. சண்முகம் அணியினர் எடுத்த ஸ்டாண்டு, விஜயை சந்திக்கிறாங்க, விஜய் இல்லத்துக்கே போய் மரியாதை கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு, அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை ஒரு பார்வையில நம்ம தனிச்சு வைப்போம். இத்தனை நாள் அதிமுகவை திட்டிக் கொண்டிருந்த திமுகவினர் எல்லா விவாதங்கள், ஊடகங்கள், யூடியூப் எல்லா இடத்துலாலும் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறத பார்க்கப்போ அதிர்ச்சியா இருக்கு சார். கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு சொன்னதை கேட்கலையா நீங்க? அதுதான் சொல்றேன். இவரை வந்து நீங்க 118 கொண்டு வாங்க நம்பர்னு இவர் ஆளுநர் சி.வி. சண்முகம் நியாயமா தானே பேசியிருக்காங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு நம்ம எந்த நிலைமைக்கு வேணா போலாம், எந்த எல்லைக்கு வேணா. ஆதரவு கொடுத்தனால சி.வி. சண்முகத்தை அட்டாக் பண்றது, அந்த டீமையை அட்டாக் பண்றதுங்கிறது எப்படி அது திமுக? சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான், நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இது நம்மளுடைய தோல்வியை ஆராயணும், கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணும், அதனால பொதுச் செயலாளரா நீங்க வந்து பொதுக்குழுவை கூட்டுங்கன்றாரு. இப்ப சமீபமா விஜயபாஸ்கர் என்ன பேசியிருக்காருன்னா, பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு 5ல் 1 பங்கு ஆட்கள் கோரிக்கை இருந்தாவே போதும்,
எங்களுக்கு 5க்கு 2 பங்கு இருக்கு. ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை நாங்க வந்து ஐயா எடப்பாடியார்கள்ட்டையும் கொடுப்போம், கூட்ட சொல்லி தேர்தல் கமிஷன்லயும் நாங்க இதை கொடுப்போம். சப்போஸ் அவர் வந்து ஐயா எடப்பாடியார் பொதுக்குழுவை கூட்டலன்னா தேர்தல் கமிஷன்ல இதை கூட்டு நிர்பந்திச்சு நாங்க பொதுக்குழுவை கூட்ட சொல்லி முடிவெடுப்போம். அப்ப இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபேக்ஷன் வந்து ஒண்ணுல தெளிவா இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் திமுக கூட கைகோத்த எடுத்த முடிவை நாங்க எதிர்க்கிறோம், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருங்கிறத அவங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் என்னன்னா, முதல் முறை தாவேக்கா வென்றதுமே பெரும்பான்மை கிடைக்கலன்னா அதிமுகவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ சிவி சண்முகம் தரப்பு விஜயபாஸ்கர் சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல எடப்பாடிக்கு எது வேணாம் நோன்னு சொல்ல தோணுச்சு தாவேக்காவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தெரியல, அது நமக்கு என்னன்னு தெரியல. அது முதல் நாள்ல அவங்க லீமா ரோஸ் அவர்கள்ட்ட கூட பேட்டி எடுக்கும்போது 2 தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா அப்ப கூட நம்ம அவங்க சைட்ல பேசும்போது இல்லைங்க, அவங்க பேசுறது வந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல், அவங்க வந்து இப்பதான் கட்சிக்கே வந்து, ஏன்னா ஐஜேகேல தான் இருந்தாங்க அவங்க ரொம்ப நாள். எலெக்ஷனுக்கு கொஞ்சம் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போய் அதிமுக சேர்ந்து லால்குடியில டிக்கெட் வாங்கி இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொல்றது வந்து அதிகாரப்பூர்வமா நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறது அதிமுகவினுடைய வாதம். நம்ம அதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். அவங்க இன்னைக்கு பிரதானமான குற்றச்சாட்டு அவங்க சொல்றது திமுக கூட கை கோடுறது. சிவி சண்முகம் தெளிவா என்ன சொல்றாருன்னா, அதிமுகவினுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபிளே திமுகவை எதிர்த்தது. ஆமா, அப்படி இருக்கும்போது இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போய் அவங்க கூட ஏன் சேரணும்? அதுக்கு தாவேக்காக்கே சப்போர்ட் கொடுத்துடலாமே. அதுதான் அவங்க நியூட்ரலா அப்பல இருந்து சொல்றாங்க. அப்ப நீங்க அங்க போய் திமுகவினுடைய ஆதரவு, ஆனா எடப்பாடியாருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, திமுக கூட போய் கை சேர்ந்தாலும் கை கூட்டினாலும் அது நம்மளுடைய ஆட்சியா இருக்குமேங்கிறது அவருடைய பார்வையா வைக்கிறார். இல்ல அதுதான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு எதுக்கு தேவையில்லை. அப்ப இந்த ஆட்சி நமக்கு திமுகவுடைய ஆதரவுல ஒரு ஆட்சி நம்ம ஆளணுமா? அப்ப அதை விட இது அசிங்கம் வேண்டாது. இது வந்து நேத்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போதும் நியூஸ் 18க்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு, 7ஆம் தேதி முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு பாக்குறாரு, யாரு முன்னாள் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரு, அப்ப வந்து இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அப்பயே நான் முதலா சொன்னேன், இல்ல இது வந்து திமுகவினுடைய அரசியலுக்கே வந்து பெருங்கலங்கம் ஆயிடும், உங்களுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரே நிமிஷம். அப்ப இந்த திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிருங்கிற இதே வார்த்தை அதிமுகவுக்கும் பொருத்தமானது. எப்படி திமுக அதிமுக கூட கைகோத்துச்சுன்னா திமுகவினுடைய அரசியல் சூன்யமாகுமோ, அந்த மாதிரி அதிமுக திமுக கூட கை சேர்ந்துச்சுன்னா அதிமுக அரசியலும் சூன்யமாயிடும். அப்ப அந்த மையப்புள்ளியில தான் வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் வந்து நிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இல்ல இப்ப அதுதான் சார். இப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, திருமாவர்களை முதல்வர் ஆக்கணும்னு முன்மொழின்ற ஒரு கருத்து வருது இல்ல, அது எடப்பாடி மறுக்கிறாருங்கிற இன்னொரு கேள்வி வருது இல்ல. அப்ப நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறப்ப ஒரு 2 கட்சிக்கும் பொதுவான ஒரு கூட்டணி தலைவரா முதல்வரா வருவதுல என்ன பிரச்சனை அங்க இருக்கு? அப்ப எடப்பாடிக்கு ஏதோ ஒரு இல்ல, எனக்கு இதுல வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு யாசர். அவர் சிவி சண்முகம் அவர் சொல்றதுல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தலித் ஒரு இன மக்களை வந்து முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு எடப்பாடியார் தயங்குறாருங்கிற நேரடியா சொல்லல, ஒரு மறைமுகமா சொல்றாரு. என்னுடைய பார்வை கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் எதிர்காலமே சூன்யமாக கூடிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட போய் கை சேரும் போது அதை இன்னொருத்தர் 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சியை ஏன் முதலமைச்சர் ஆகணும்? 47 எம்எல்ஏ இருக்கக்கூடிய, ஏன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பணயம் வச்சு இந்த முடிவை எடுக்கிறோம், இவ்வளவு லெவலுக்கு இறங்கி போய் காம்ப்ரமைஸ் பண்றோம். அப்ப 2 கட்சிக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு அதை நம்மளே எடுத்துக்கலாமேங்கிறது வேணா எடப்பாடி அவர்களுடைய வாதமா இருந்துக்கலாமே ஒழிய, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர், அதனால இவரை பதவி ஏற்க கூடாதுங்கிற அளவுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் அதீதமான கற்பனையா தான். இப்போ அதுதான் சார். இப்போ என்னன்னா, நான் என்னோட கருத்து என்னன்னா, இப்போ தாவேக்காவோட வேலுமணி இவர்கள் சொல்லி போய் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு கிடைக்குது அப்படின்னா அது அதிமுகவினருக்கும் ஒரு உத்வேகமாக தானே இருந்திருக்கும். ஏன் அந்த முடிவை தயங்குறாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அங்கதான் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும், அதாவது எடப்பாடி ஐயா தரப்புக்கும் சிவி சண்முகம் தங்கமணி சார், இந்த முறை அவரு எடப்பாடியை பொதுச் செயலர் ஆக்குனதே சிவி சண்முகம் வேலுமணி அந்த குழுவினர் தான். ஓபிஎஸ்ஐ எதிர்த்து இன்னைக்கு பொதுக்குழு நடத்தி அங்க இது என்னோட கட்சி எங்களோட கட்சி நாங்க ஏன்டா வெளியே போகணுங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா பேசி எடப்பாடியே பொதுச் செயலாளராகி கடந்த 10 வருஷமா அவருக்கு பொறுப்பு கொடுத்து தொடர் தோல்விக்கு அப்புறம் தானே அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. இல்ல இந்த முடிவை நம்ம சரியா தானே சார் பார்க்கணும். இல்ல பொதுக்குழுவை கூட்டணுங்கிறதெல்லாம் நியாயமான கோரிக்கை தான். இங்க எங்க சிக்கல் வருதுன்னா, தாவேக்காவை ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிறதுல அவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வருது.
அந்த இடத்துல தான் வந்து சிக்கல் வெடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த இல்லை சரி, இப்போ இவங்க வேலுமணி தரப்பு சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்போ தாவேக்கா ஒரு புதுமையான கட்சி, அரசியல் வந்து 2 வருடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்து ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்கிறப்ப அதிமுகவுடைய சப்போர்ட் தாவேக்காவுக்கு கிடைச்சா அது இன்னும் கொஞ்சம் பலமா தானே இருக்கும் அதிமுகவுக்கு. அதுல என்ன பின்னடைவு இருக்க போகுது? இல்ல அவங்க வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சொல்லப்படுறது சமூக வழியில பூரா இருக்கிறது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து லெஃப்ட் லீனிங் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவர் CV சண்முகம் அவர்களையும் SP வேலுமணி தரப்பையும் போய் பார்த்துருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல அவங்க பாரதிய ஜனதா கூட எங்களுடைய உறவை முறிச்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் போய் பண்றாரு. அப்ப என்னன்னா, பாரதிய ஜனதாவோட உறவுல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டாங்கிற நிலைப்பாட்டுல விஜய் இருக்கிறார். அதுதான் புலப்படுது இது ரெண்டையும் பார்க்கும்போது. அப்ப எடப்பாடியார் ஐயா அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு அவருக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதாவுடைய இப்போ இவ்வளோ தயக்கம் இருக்கு. ஆனா நான் அடிப்படை தொண்டர்கள்ட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம டீ கடையிலையோ ஏதோ பேசுறப்ப இல்ல தெருக்களில் அதிமுக நிர்வாகிகள் பாக்குறப்ப, ஆமா தொடர் தோல்வி சந்திச்சிட்டாரு. எடப்பாடி எடுத்த இந்த கூட்டணி முடிவுகள், தேர்தலில் யாரோட கூட்டணி எல்லாமே வந்து அவர் தான் முடிவு எடுத்தாரு. இத்தனைக்கும் ஒத்து போனாங்க. இந்த ஒரு முறை ஒரு மாற்றம் கொடுக்கலாமே, என்ன தவறு இருக்கு? CV சண்முகம் வேலுமணி சொல்றதுல நியாயம் தானே இருக்குங்கிற அளவுக்கு தொண்டர்கள் பேசுறாங்கல்ல. இல்ல அதை தான் கூடி பேசியிருக்கணுங்கிறேன். இது வந்து அவங்க உட்கார்ந்து ஒரு கருத்துருவாக்கம் பண்ற அளவுக்கு அங்க விவாதம் நடந்திருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு சர்வாதிகார போக்கா பாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா சசிகலா அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சர்வாதிகார போக்குன்னு. செங்கோட்டையன் வெளியே போறப்பையும் சர்வாதிகார போக்குன்னாரு, OPS போறப்பையும் சர்வாதிகார போக்குங்கிறாரு. அப்ப அந்த தாட் அவருக்கு எடப்பாடிக்கு இருக்கா? நம்ம தான் இல்ல, ஒரு கன்சல்டேட்டிவ் டெசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு அதனால பழைய இழப்புகள் நிறைய இல்ல. இப்ப அவங்க வந்து ஒரு OPS போனாரு, திமுக கூட போயிட்டாரு. அம்மையார் சசிகலா போனாங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுல பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்க போனதுல வந்து அதை இழந்திருக்க கூடாதுங்கிறத வேலுமணி தரப்பு சொல்றாங்கல்ல. இல்ல, ஆனா வேலுமணி அவர்களே ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னாக்கா, நாங்க தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் வெளியே அனுப்பிச்சதே நாங்க தான் அப்படிங்கிறார். அனுப்பிச்சிட்டு தான் நாங்க எடப்பாடியாருக்கு ஆதரவா நாங்க எந்த அளவுக்கு இருந்தோங்கிறதையும் அவர் ஏற்கனவே மீட்டிங்ல பேசியிருக்காரு. இப்ப அதெல்லாம் பழைய ஸ்டோரி. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்குள்ளார ஒரு கருத்து வேற்றுமை வரும்போது அதை உட்கார்ந்து அவங்க தெளிவா பேசியிருக்கணும். அப்ப இது வந்து முன்கூட்டியே கணிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு இது பெருசா வெடிக்கும். அப்ப வெடிக்காத அளவுக்கு நம்ம வந்து இதை உள்ளாரையே வந்து என்னெல்லாம் பேசணுமோ அதை ஓங்கி ஒழிச்சு பேசி கலந்தாய்ந்து அந்த ஒரு முடிவை கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, நாங்க எங்க இஷ்டத்துக்கு பண்றோங்கிறனாலதான் இந்த பிரச்சனை வந்துருச்சுங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இப்ப இன்னைக்கு அதிமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம்லாம் நடக்குது. என்ன மாதிரியான முடிவுகளை எடப்பாடி எடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல, ஒண்ணு வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் மாத்துறதுக்கு உண்டான அடிப்படை காரணமே நிர்வாக ரீதியா கட்சியை வந்து தன்னுடைய சைட்ல வந்து பலப்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப 82 மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு. ஸோ இவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 பேருக்கு பக்கமா ஆதரவா இருக்காங்க. அப்ப இந்த டைம்ல வந்து அவங்க மாவட்ட செயலாளர்களை பூரா எடுத்துட்டு போகும்போது இப்ப அவங்களுக்கு புதுசா வாய்ப்பு கிடைச்சிங்க பூரா எடப்பாடியார் மேல பெரிய தலைக்கட்டுகள் இல்லாம எடப்பாடினால சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வேலுமணி இல்ல, சண்முகம் இல்ல, இது கட்சிக்கு பலகீனம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து இப்ப இவங்க எல்லாமே வந்து எடப்பாடியாருடைய தளபதியா இருந்தவர்கள், போர்படை தளபதிகள். இவங்க இப்ப தங்கமணி, வேலுமணி அவர் அந்த சைடு கொங்கு ரீஜனை பார்த்துக்கிட்டாரு. CV சண்முகம் எங்க இருந்தாரு, நத்தம் விஸ்வநாதன் எப்படி இருந்தாருன்னு தெரியும், KC வீரமணி எப்படி இருந்தாருன்னு தெரியும், விஜயபாஸ்கர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். இந்த ஃபேக்ஷன்ல இருக்கிற எல்லா தலைகளுமே வந்து பெருந்தலைகள் தான். ஸோ அப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய அதிமுகவுக்கு ஒரு பாலமாக இருந்த ஒரு ஆட்கள் தான் இந்த ஃபேக்ஷன்ல இருக்கிறது. அப்ப இந்த ஃபேக்ஷன் வந்து இல்லாம போச்சுன்னா இன் ஃபியூச்சர்ல அதிமுக அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கட்டாயமா இவங்களால உருவாக்க ஒரு பாதிப்பு உண்டாகும் இல்லையா? ஆமா, அந்த பாதிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கிறது உள்ளபடியே ஒரு. ஏன்னா இன்னைக்கு இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை வந்து அந்த டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த அளவுக்கு வந்து தோசையை திருப்பி போடுற மாதிரி விஜய் அவர்கள் வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ நீங்க உள்ளபடியே திமுக அதிமுக இருக்கிற மாதிரியே இருந்தீங்கன்னாவே இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பெரிய முனைப்பு காமிக்கணும், பெரிய உழைப்பு போடணும், பயங்கரமான பிராயச்சித்தம் செயல்பாடுகள் செய்யணும். நீங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது இதுல ஒரு பிளவுன்னு வரும்போது அது இன்னும் பலகீனமா ஆக்கிரும் இல்லையா? அப்ப கட்சிகள் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அப்ப அந்த மாதிரி வர்றது கட்சிக்கு நல்லது இல்லை. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப வேலுமணி தரப்புகள் வந்து சொல்றாங்க பொதுச் செயலாளர் நீங்க தான்,
பேசலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப எடப்பாடி மறுக்கிறதுனால எடப்பாடி மேலதானே ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அவர் வந்து தைரியமா செயற்குழுவை பொதுக்குழுவை கூட்டணும். அது அவர் யாரும் கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னதும் எடப்பாடி அது சொல்லிட்டு போகட்டும். இப்ப எனக்கு எதிர்ஸ்டா ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேக்ஷன் இருக்குது, அப்ப எனக்காக இந்த மாதிரி கையெழுத்து கேட்டாங்கன்னா போடாதீங்க அப்படிங்கறதுல சொல்றது அவருக்கு ஒரு நியாயம். ஆனா இப்ப இவங்க வந்து 5ல் 1 பங்கு கேட்டாவே பொதுக்குழுவை கூட்டி ஆகணும், நாங்க 5ல் 2 ஆதரவு வச்சிருக்கோங்கும் போது அது சட்டப்பூர்வமா அவங்க கேட்கும் போது கூட்டலாம். அப்ப கூட்டும் போது அந்த பொதுக்குழுவுல நீங்க உங்களுக்கு உண்டான தரப்பையும் நீங்க விவரிங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த ஃபேக்ஷன்ல இருக்கிற யாருமே வந்து மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. இன்னைக்கு தேதியில் அவங்க சாதாரண பொதுக்குழுவில் இருந்தாங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களா இருப்பாங்க, கட்சியினுடைய தொண்டர்கள். இப்ப எடப்பாடியார் அவர்கள்ட்ட வந்து பொதுச் செயலாளர்கள் அங்கீகாரமும் இருக்கு, பதவியும் இருக்கு, கட்சியும் அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுது? சார் இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்படுது, இப்ப CV சண்முகம் தரப்போ இல்ல வேலுமணி தரப்போ பொதுச் செயலாளரா யாரோ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இல்ல கட்டாயமா அவங்க ஏத்துதான் ஆகணும் யாரா இருந்தாலும். பொதுக்குழுங்கிறது வந்து ஹை லெவல் பாடி ஃபார் த பார்ட்டி. அந்த பார்ட்டி அது என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து அந்த பார்ட்டியினுடைய முடிவுன்றாங்க. அப்ப அந்த முடிவுல வந்து இப்ப ஐயா எடப்பாடியார் இருக்கட்டும்னு முடிவு வந்தாலுமே ஐயா எடப்பாடியார் தான். இல்ல வேற வேண்டாம், நம்ம தலைமையை மாத்தலாம், இல்ல ஒரு புது தலைமையை கொண்டு வரலாம், இல்ல வேற எந்த மாற்றுதலுக்கு உட்பட்டாலும் அது வந்து அந்த பொதுக்குழு சொல்றது தானே கேட்டாங்க. அதுதான் ஒருவேளை இப்ப இவ்வளவு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி எப்படி அதை ஏத்துக்குவாரு, அந்த மனநிலை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை அதிமுக இருந்து அவர் பிளவுபட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு அப்படி தோணல. எதா இருந்தாலும் அந்த கட்சியில இருக்க எல்லாத்துக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது சகஜம் யாசர். யாருமே வந்து இப்படியே போயிட்டு இருக்க முடியாது, யாரும் இப்படியே போயிட்டு இருக்க கண்டிப்பா. ஸோ ஒரு லைஃபே உங்களுக்கு அந்த ஒரு ஜிக்ஸாக் அந்த ரிதம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கட்சியினுடைய நலன் கருதி இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி அந்த யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரி, ஐயா எடப்பாடியார் எடுத்தாருனாலும் சரி, CV சண்முகம் வேலுமணி ஃபேக்ஷன் யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது கட்சியை திடப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையா இருக்கணுங்கிறது தான் தொண்டர்களுடைய பார்வை. யாருடைய நடவடிக்கையும் கட்சியை பலகீனப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த 2 பேர்த்துக்குமே பிரச்சனைங்கும் போது ஒரு பொதுக்குழுங்கும் போது அது பொதுவான சபை தானே, மக்கள் யாரும் தீர்மானிக்கிறாங்களோ. அப்ப அந்த இடத்துல எல்லாருமே எடப்பாடி சார்ந்த ஆட்கள்னு இருக்க முடியாது, எல்லாருமே CV சண்முகம் சார்ந்த ஆட்கள்னு இருக்க முடியாது. கண்டிப்பா. அப்ப இப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, 5ல் 2 பங்கு நாங்க இருக்காங்கன்னா அப்ப 5 3 பங்கு இவங்களுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். கரெக்ட். அப்ப இன்னும் அந்த 5ல் 3 பங்கு வந்து மெஜாரிட்டி ஐயா எடப்பாடியார் பக்கம் இருக்காங்கன்னு தான் நம்மளுடைய புரிதல். சோ அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு விவாதிச்சு கருத்துக்களை பரிமாறி யாருக்குமே வந்து தவறுவது வந்து இயற்கை. கண்டிப்பா. ஆனா அந்த தவறுது இயற்கைங்கும் போது அந்த தவறு எதனால நடந்துச்சு என்னங்கிறத ஒரு கன்சல்டேட்டிவா பண்ணி அதுல இருந்து ஒரு கன்சென்சஸ் எடுத்து அதுல இருந்து இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து ஓகே இந்த முடிவு நம்ம எல்லாரும் சேர்ந்த எடுத்த முடிவுங்கும் போது எல்லாருமே அதுக்கு உடன்படுவாங்க. கரெக்ட். இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வந்து யாரோ எடுத்த முடிவு. நீங்களே கூட உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒண்ணு சொல்லணும்னா கூட நீங்க சொல்ற வேலையை அந்த குழந்தைய செய்யற அளவுக்கு அந்த குழந்தையா அதை செய்யற அளவுக்கு நீங்க பண்ணணும். புரியுது. அப்ப அந்த குழந்தை வந்து இது என்னுடைய செய்கைன்னு அது திறம்பட செய்யும். நீங்க அதுகிட்ட போய் நீ இதை செய்ய அதை செய்ய அப்பா உனக்கு ஒரு வேலை இல்லையான்ட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கே அந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது இன்னைக்கு கட்சி நிர்வாகம்னு வரும்போது இதை வந்து ஒரு கலந்துரையாடல் மூலியமா தான் எங்க நாட்டுக்கு உண்டான எதிரி நாடுகளுக்கு உண்டான பிரச்சனையே பேசி தீர்வு காணக்கூடிய சமூகத்துல ஒரு கட்சிக்குள்ளார இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்காக சண்டை போட்டுவீங்க, அவங்களுக்காக சண்டை போட்டுவீங்க, நீங்க துணையா நின்றாங்க. உங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்கும்போது நீங்க 2 பேரும் உட்கார்ந்து அக்ராஸ் த டேபிள்ல பேசுனீங்கன்னா பாராட்ட. உண்மையிலுமே நமக்கு என்னன்னா ஓபிஎஸ் அணியினர் வந்து ஒரு கடுமையான சூழலை எதிர்ப்பு கொடுக்குறப்பையும் வேலுமணி அவர்களுடைய ஆதரவு இருந்தனாலதான் இன்னைக்கு எடப்பாடி இந்த அளவுக்கு வந்திருக்காருங்கிறது அதை ஏற்றுக்கணும் எல்லாருமே. அதனாலதான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஆதரவா அவர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஆதரவா நீங்க இருந்தீங்க. இது 2 பேருமே மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அப்ப இந்த பார்ட்டில அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா கட்சிக்கு நல்லது. சரி, இப்போ ஒருவேளை இந்த பொதுக்குழுங்கிறது உடனே நடக்குமா இல்லை எத்தனை காலம் ஆகும் அவகாசம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை பொதுக்குழு நடக்காமலே போகுது, வழக்கு போறாங்க, அந்த மாதிரி போச்சு அப்படின்னா எப்படி சார் இது? அது இன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனையாகும். கட்சி சிம்பல் யாருக்குங்கிற பிரச்சனை வரும். கட்சி அந்த கொடியை பயன்படுத்தலாமா வேண்டாமா இதெல்லாம் சிக்கல் வரும். இன்னும் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஏன்னா 2019 கிராமப்புற இது பண்ணணும். அப்போ உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய சின்னத்தை நீங்க பயன்படுத்த முடியாது, தனியா சுயேட்சைக்கு போற மாதிரி ஆகும். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி எங்க போய் கூட்டணி யார் கூட வைக்கிறது, அப்ப நீங்க ஒன்றிணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலம்.
நீங்க ரெண்டா பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலம் இருக்க போகுது? ம். அப்போ நீங்க போய் ஒரு பார்கெயின் பண்ணும்போது கூட, ஒரு சீட்டு பார்கெயின் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர் ராமதாஸ் மாதிரி ஆயிரம் கிடைச்சு. ஆமா. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் என்ன பண்ணாங்க, வெறும் 28 29 சீட்ல நின்னாங்க, வெறும் 23,000 வாக்கு. ஸோ அப்போ இது இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தை நோக்கியும் நீங்க நடை போடணும், யோசிக்கணும். அப்போ இது எல்லாமே கட்சியினுடைய நலன், கட்சி தொண்டர்களுடைய நலன், இது எல்லாத்தையும் சேர்த்து எதிர்கால அரசியல்ல எப்படி நம்ம வந்து இந்த கட்சியை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறோங்கிற அந்த பிரதான குறிக்கோளினுடைய அடிப்படையில தான் இது எல்லாமே நடக்கணும். எதை எடுத்தீங்கனாலும் அது உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? கட்சியை திடப்படுத்துறது, அதிமுகவை வலுப்படுத்துறது, அடுத்த தேர்தலுக்கு எப்படி தயார்படுத்துறது, இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கணும். பாப்போம் சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி. நன்றியா சார்.